ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வாசவி ஜெயந்தி வழிபாட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பராசக்தியின் அம்சமான அன்னை வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கலியுகத்தில் அவதரித்த நாளை தான் வாசவி ஜெயந்தியாக நம்ம வழிபாடு செய்கிறோம். சக்தி தேவியின் மறு உருவம் தான் வாசவி தேவி. இந்த வாசவி தேவியை கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆந்திராவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த அம்பாளே எங்களுக்கு குழந்தையாக பிறக்க வேணும் அப்படின்னு வேண்டின தம்பதிகளுக்கு வரமாக அம்பாள் பெண் குழந்தையாக பிறந்தாங்க. அந்த குழந்தைக்கு வாசவி தேவி அப்படின்னு பெயர் வச்சாங்க. இந்த வாசவி தேவி ஒரு சிவன் பக்தை, ரொம்பவே அழகானவங்க. சிவனையே வழிபாடு செய்து சிவனையே கரம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த வாசவி தேவியை திருமணம் செய்ய வேறொரு நாட்டு அரசன் ஆசைப்பட்டான். அதனால் தான் ஒரு சிவபக்த, தான் திருமணம் செய்வதாக இருந்தால் சிவபெருமானை மட்டும்தான், வேறு யாரையும் கரம் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அக்னிகுண்டத்தில் இறங்கி தன்னோட உயிரை மாச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சிவலோகத்தை அடைஞ்சு எம்பெருமான கரம் பிடித்ததாகவும் புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாசவி தேவிக்காக அந்த ஊரில் இருக்கிறவங்க கோவில் எழுப்பி அந்த அம்பாளை கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்னு அழைத்து வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. காரணம், வாசவி தேவி நெருப்பில் இறங்கி உயிரை விடும் பொழுது கன்னி பெண்ணாக தான் உயிரை விட்டாங்க. அதனால் ஆந்திர மாநிலத்தில் இவங்க இன்றளவுமே இந்த வாசவி தேவி ஜெயந்திங்கிறது இந்த ஒரு விழா ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது. அன்னை கன்னிகா பரமேஸ்வரி தாயை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பூஜையை செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அது மட்டும் இல்லை, திருமணம் ஆகாத பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும். குடும்பத்திற்கு பெண் சாபம் எதாவது இருந்ததுன்னா அதனால் வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும். சுக்கிரதோஷம் நீங்கும். இந்த வருடம் மே மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வாசவி ஜெயந்தி வருது. வாசவி ஜெயந்தி அன்னைக்கு கன்னிகா பரமேஸ்வரி தாயை நினைச்சு நம்ம எளிமையான பூஜையை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். விரத நாட்கள் அப்படின்னாலே வழக்கம் போல் நம்முடைய வீடு சுத்தபத்தமாக இருக்கணும். பெண்கள் அதிகாலையிலே குளிச்சுட்டு விரதத்தை தொடங்கிடணும். அன்றைய நாள் அவங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்து உபவாசம் இருப்பது நல்லது. மாலை 6 மணிக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளின் திருவுருவ படத்திற்கு பூக்களால் அலங்காரம் பண்ணுங்கள். எந்த அம்பாளாக இருந்தாலும் அந்த அம்பாளை கன்னிகா பரமேஸ்வரி தாயா நினச்சி பூஜை அறையில் விளக்கேற்றி வைங்க. அம்பாளுக்கு 1 டம்ளர் நீர்மோர் இல்லை 1 டம்ளர் பானகம் நைவேத்தியமாக வச்சு தீபதூப ஆராதனை காண்பித்து நம்மளோட வழிபாட்டை செய்யலாங்க. கன்னிகா பரமேஸ்வரி தாயை மனதார நினைத்து நமக்கு என்ன பிரச்சனைகள் தீரணுமோ அந்த பிரச்சனைக்காக நம்ம வேண்டுதல் வைக்கலாம். நம்முடைய திருமணம் ஆகாமல் இருந்தாங்க நம்ம வீட்டில் கன்னி பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல கணவர் அமைய வேண்டும்னு இந்த வழிபாடை செய்யலாம். இல்லை திருமணம் ஆனவர்களாக இருந்தாங்க அவங்க கணவரோட நீடூடி சுமங்கலியாக வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சி இந்த வேண்டுதலை வைக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் ஏதேனும் பெண் சாபம் இருந்ததுன்னா அந்த சாபம் விலகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாட்டை வைக்கலாம். பூஜை முடிஞ்சதும் நைவேத்தியமாக வச்ச பிரசாதத்தை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வீட்டில் உள்ளவங்க இதை சாப்பிடலாம், மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். நம்முடைய வீட்டில் திருமணமாகாத பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயம் அவங்க கையால் அந்த வழிபாடை செய்ய சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்முடைய இந்த வாய்ப்புகள் கிடைச்சிது அப்படின்னா கன்னிகா பரமேஸ்வரிக்கு உங்களுக்கு ஒரு பணம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அவங்களுக்கு வளையல், ரிப்பன், பொட்டு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் இது போன்ற அழகு சாதன பொருட்கள் வாங்கி வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். ஏழ்மையான பெண்கள், கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி, சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த மாதிரி சுமங்கலி செட்டை வச்சு கொடுத்து அவங்கள்ட்ட அவங்களுக்கும் அந்த நைவேத்தியத்தை நம்ம கொடுக்கலாம். இப்படி செய்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். அதே மாதிரி தீர்க்க சுமங்கலியாகவும் இருப்பாங்கங்கிறது ஒரு சாஸ்திரம். கண்டிப்பாக இதை செய்கிறது நமக்கு நல்லது. நம்முடைய குடும்ப நலனுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு கன்னிகா பரமேஸ்வரி தாயை பிரார்த்தனை செய்கிறது நம்முடைய குடும்பம் மேன்மேலும் முன்னேறத்துக்கு ஒரு நல்ல ஒரு வழி காண்பித்து கொடுக்கும். இந்த ஒரு வழிபாட்டை மறக்காமல் வருகிற சனிக்கிழமை அன்று செய்யுங்க. நிச்சயமாக நம் வீட்டில் கல்யாணமாகாமல் தான் இருந்தாங்க பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரம் நல்ல வரன் அமையும். அதே போல் நம் வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் நீரோடி சுமங்கலியாக எப்பொழுதுமே சந்தோஷமாக கணவரோடு சேர்ந்து
நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரதோஷமும் நீங்கி நம் வீட்டில் பணவரவும் அதிகரிக்கும், பொருளாதாரமும் மேம்படும். இந்த ஒரு வாசவி ஜெயந்தி இந்த நாளை சனிக்கிழமை அன்று மறக்கவே மறக்காதீங்க. கண்டிப்பாக இந்த வாசவி ஜெயந்தி அன்று கன்னிகா பரமேஸ்வரி தாயை வணங்குங்க, நல்லதே நடக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தாயோட அருளால் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.